Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது 12வது Go வீடியோ கன்கரன்சி இன் Go. ஸோ கன்கரன்சினா என்ன? பேசிக்காக கன்கரன்சி அப்படி இதுக்கு தமிழ் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரே சமயத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரே சமயத்தில் அட் அ டைமில் வந்துட்டு கோனால் மல்டிபிள் திங்ஸை பண்ண முடியும் சிங்க்ரனஸாக. ஸோ அதுதான் வந்துட்டு கன்கரன்சி. இதுவே ஜாவா ஸ்கிரிப்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. ஒரே சிங்க்ரனஸாக ரன் ஆகும். ஏசிங்க்ரனஸ் திங்ஸ் எல்லாத்தையும் ஈவெண்ட் லூப்புக்கு புஷ் பண்ணும். சிங்க்ரனைஸாக மல்டிபிள் திங்ஸை வந்துட்டு பண்ண முடியாது ஜாவா ஸ்கிரிப்ட்னால, பிகாஸ் அது சிங்கிள் த்ரெடட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ கோ அப்படி கிடையாது. கோ வந்துட்டு மல்டி த்ரெடட். கோ ரொட்டீன்ஸை யூஸ் பண்ணி எப்படி கன்கரண்ட்டாக மல்டிபிள் திங்ஸை வந்துட்டு கோ ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு சேனல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் மெயினாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி இது ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படின்றத ஒரு டியூட்டோரியலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்கரன்சி இன் கோ சேனல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கோ ரொட்டீன் அப்படின்னா என்னன்றது தெரியணும். ஸோ சேனல்ஸ் அப்படின்னாலும் என்னன்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் கோ ரொட்டீன் என்னன்னு சொல்லிடுறேன். இதுதான் நம்ம மெஷின் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட மெஷின். ஸோ ஒன்று டு டெமான்ஸ்ட்ரேட் நிறைய பேர்த்துக்கு புரியாமல் இருக்கலாம். மெஷின் இதுதான் நம்மளுடைய ஐ திங்க் கம்ப்யூட்டர்னு போட்டுக்கிறேன் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே சிபியூ இருக்கும், கரெக்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய சிபியூ. ஸோ இந்த சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் நம்மளுடைய கோர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ப்ராசஸர் கோ வந்துட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். கோ வந்துட்டு எப்படி மல்டிபிள் டாஸ்க்ஸை இதுக்குள்ளே ரன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். கோ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு கோ ரொட்டீன் கிரியேட் பண்ணும்போது, ஈவன் இப்போ நம்ம மெயின் த்ரெட்டில் எல்லாத்தையும் ரன் பண்ணுறோம் மெயின் ஃபங்க்ஷனில். எக்ஸாம்பிள் எல்லாமே வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது ஒரு கோ ரொட்டீன். இது டிஃபால்ட் கோ ரொட்டீன். மெயின் கோ ரொட்டீன் கலர் வந்துட்டு நான் மஞ்சள் எல்லோ கொடுக்குறேன். ஸோ இது மெயின் கோ ரொட்டீன். இதில் தான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறோம். ஓகே, வாட் இஃப் ஸோ யூஸ்வலி நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாமே இதில் தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே சிங்க்ரனஸாக லைனாக இதில் தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாலிமார்பிசம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அந்த ஒரே ஒரு த்ரெட்டில் தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இது சிபியூவில் ஒரு த்ரெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு த்ரெட்டில் ரன் ஆகுது. நீங்கள் ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போக வேணாம், பட் இது உங்களுக்கு சிம்பிளாக புரியணுன்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். எப்படி நீங்கள் யோசிச்சிடக்கூடாது இடையில நான் சொல்லிக் கொடுக்கும்போதுன்றதுக்காக தான். வாட் இஃப் நீ உங்களால் இப்போ வரைக்கும் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நோட் ஜேஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு த்ரெட் சிங்கிள் த்ரெட்டில் தான் எல்லாமே ரன் ஆகும். ஈவெண்ட் லூப் தனியாக ஒரு த்ரெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஏசிங்க்ரனஸ் திங்ஸ் எல்லாம் அதுக்கு போயிடும். அப்படி தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஹேண்டில் ஆகும். பட் கோ அப்படி கிடையாது. நீங்கள் இன்னொரு கோ ரொட்டீன் இதுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மை கோ ரொட்டீன். ஸோ இது இன்னொரு த்ரெட்டில் ரன் ஆகும். ஈவன் இஃப் யூ வாண்ட் நீங்கள் இன்னொன்றும் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் மல்டிபிள் கோ ரொட்டீன்ஸ் க்ரியேட் பண்ணி உங்களோட சிபியூவை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கோ ரொட்டீன். ஸோ இதுதான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிள் எக்ஸாம்பிளோட. ஓகே, இப்போ நான் கோட் எடிட்டர் போயிடும். ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான கன்கரன்சி. மல்டிபிள் த்ரெட்ஸில் ரன் ஆகுது அப்படின்னா அட் அ டைமில் மல்டிபிள் விஷயங்களை நம்மளால் பண்ண முடியுது பிளாக் பண்ணாமல். இதுதான் கோ ரொட்டீன். ஸோ லெட்ஸ் see in the code. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கோ ரொட்டீன் ஃபர்ஸ்ட் போடுறேன். கோ ரொட்டீன் டாட் கோ. ஸோ இதெல்லாமே தனித்தனி ஃபைல்லையே நான் போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன் என்னன்றதுக்காக. பேக்கேஜ் டாட் மெயின் ஃபங்க். ஸோ கைஸ் எனக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா திடீர்னு இடையில போய் நான் நோட் ஜேஎஸில் ஒர்க் பண்ணுவேன். இங்கே வந்து கோவில் வந்துட்டு டுட்டோரியல் எடுக்கணுன்றதுனால எனக்கு வந்துட்டு ரெண்டு லாங்குவேஜும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் சம்டைம்ஸ் நிறுத்தி யோசிப்பேன், இங்கே எடுத்து பார்ப்பேன். ஸோ இதெல்லாமே நடக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃபங்க்ஷன் மேலே கிரியேட் பண்ணுறேன். மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே ஃபங்க் சே ஹலோ எஃப்எம்டி டாட் println ஹலோ. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதை கோ ரொட்டீனில் எப்படி ரன் பண்ணலாம்னா கோ கீவேர்டு நீங்கள் போடணும். ஓகே, கோ கீவேர்டு சே ஹலோ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கோ ரொட்டீனில் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்டி டாட் println கொடுத்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் ரன்னிங். இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு ஸ்லீப் பண்ணுறீங்க. டைம் டாட் ஸ்லீப் 2 seconds ஸ்டார், அதாவது 2 டைம் டாட் செகண்ட்ஸ் 2 செகண்டுக்கு நான் இதை பாஸ் பண்ணணும் அப்படின்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். கோ ரன் கோ ரொட்டீன் டாட் கோ. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது 2 seconds வெயிட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது எக்ஸிக்யூஷன் முடியறதுக்கு முன்னாடி ஹலோ ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, மெயின் ஃபங்க்ஷன் ரன்னிங் நெக்ஸ்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த 2 seconds வெயிட் ஆகி எக்ஸிக்யூஷன் முடியறதை நீங்கள் பார்க்கலாம். கரெக்ட். இப்போது இதே இந்த ஸ்லீப்பை நான் இங்கே இடையில போட்டேன்னா ஃபர்ஸ்ட் சே ஹலோ வெயிட் 2 seconds அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனை ரன் பண்ணுன்னு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஹலோ 2 second வெயிட் அதுக்கப்புறம் தான் மெயின் ஃபங்க்ஷன் எனக்கு ரன் ஆகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ வந்துட்டு இது அவுட் ஆஃப் மெயின் த்ரெட். ஸோ வந்துட்டு
இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஹலோ 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன். ஸோ இங்கே மெயின் ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனை நம்ம பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, பட் இந்த சே ஹலோ ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஈவன் தான் நீங்கள் இதில் காம்ப்ளெக்ஸான லாஜிக் நீங்கள் ரன் பண்ணாலும் இந்த மெயின் த்ரெட் பிளாக்ல இருந்தாலுமே இது உங்களுக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்த டயக்ராமில் எடுத்துகிட்டு போய் நான் அசியூம் பண்ணுறேன். இந்த சே ஹலோ த்ரெட் 2ல் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்துட்டு சே ஹலோ கோ ரொட்டீன்னு வச்சுக்கலாம். கோ ரொட்டீன் இது வந்துட்டு மெயின் கோ ரொட்டீன். ஸோ இப்போது ஸ்லீப் போட்டு நான் இதை பிளாக் பண்ணுறேன்னு வைங்களேன். ஈவன் தோ நான் ஸ்லீப் போட்டு இதை பிளாக் பண்ணாலுமே, டைம் அவுட் போட்டு இதை நான் பிளாக் பண்ணாலுமே எனக்கு இது ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஈவன் தோ இங்கே இது சே ஹலோன்றதுனால பரவாயில்ல. ஈவன் ஒரு லூப்பாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்ஃபினிட் லூப் போடுறேனே, ஃபார் fmt டாட் println i ப்ளஸ் ப்ளஸ் i = 1. ஸோ இங்கே ஒரு இன்ஃபினிட்டான நான் லூப் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்பரை 1 2 3 4ன்னு வந்துட்டு இது பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு சே ஹலோவே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ கோ ரொட்டீனை ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்களா, ஐ திங்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறேன். ரொம்ப தியரி பிடிக்காது அப்படின்னா ஜஸ்ட் 1 ஸ்லீப் இல்லை. ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் ரன்னிங்னு வருது. ஓகே, பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் ரன்னிங்னு வருது. ஸோ வந்துட்டு எனக்கு அந்த ஃபியூ செகண்ட்ஸுக்கு வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும், ஈவன் இது முடியிற வரைக்கும். ஏன் இந்த 5 செகண்ட்ஸுக்கு மட்டும் பிரிண்ட் ஆகுது, இது ரன் ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த டைம் அவுட் இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 அந்த 9 தான் இந்த எக்ஸிக்யூஷன் முடியறதுக்குள்ளே என்னென்னலாம் பிரிண்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி இது முடியறதுக்குள்ளே என்னென்ன 9 கவுண்ட் தான் என்னால் லூப் பண்ண முடியும்னா அந்த 9 மட்டும் தான் லூப் பண்ணும். இதுவே நான் ஒரு 5 செகண்ட்ஸ் இங்கே டைம் அவுட் பண்ணேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கன்கரண்டாக ரன் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? இப்போ மெயின் த்ரெட் பிளாக் ஆயிடுச்சு. இந்த மெயின் வந்துட்டு இந்த இடத்துல பிளாக் ஆயிடுச்சு, இட்ஸ் பிளாக். ஸோ ஈவன் தான் இது பிளாக்டாக இருந்தாலுமே 5 செகண்டுக்கு கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ இதுதான் நீங்கள் மெயினாக பார்க்கணும், கம்பைல். ஸோ ஈவன் அந்த 5 செகண்ட்ஸுக்கு மெயின் த்ரெட் பிளாக்காக இருந்தாலுமே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் இந்த எக்ஸிக்யூஷன் வந்துட்டு 5 செகண்ட் அப்புறம் தான் முடியும். அது வரைக்கும் இந்த மெயின் ஃபங்க்ஷன் பிளாக்ல இருக்குது. ஈவன் தான் இது பிளாக்ல இருந்தாலுமே எனக்கு இந்த கவுண்ட் ரன் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் தோ இந்த த்ரெட் பிளாக்காக இருந்தாலுமே சே ஹலோ கோ ரொட்டீனில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் இன்னொரு கோ ரொட்டீன் கிரியேட் பண்ணிங்கன்னா அது வேறு த்ரெட்டில் ரன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கோ ரொட்டீன்ஸ் வேணால் கிரியேட் பண்ணலாம் உங்கள் மெஷின் கேப்பபிலிட்டிக்கு பொறுத்த வரைக்கும். பிகாஸ் என்னோட CPU வந்துட்டு ஒரு டீசென்ட் CPU. நீங்கள் நிறைய கோ ரொட்டீன்ஸ் நிறைய ஹெவி டாஸ்க்லாம் ரன் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி அது CPU எஃபெக்ட் பண்ணும். ஸோ பிகாஸ் பி கேர்ஃபுல், யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக தான் யூஸ் பண்ணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு கோ ரொட்டீன் கிரியேட் பண்ணி காம்ப்ளெக்ஸான டாஸ்க் கோலையும் பண்ண முடியாது. என்னதான் கோ கன்கரண்ட்டாக நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணாலும் அது உங்கள் மிஷினோட CPU சப்போர்ட் பண்ணணும். உங்கள் மிஷின் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு கோ ரொட்டீன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குயிக்காக வந்துட்டு சேனல்ஸையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ப்ரொடியூசர் கன்சியூமருக்கு போயிடலாம். அவ்வளோதான். ஸோ அதான் ஸ்கேலபிலிட்டி மெயின். ஸோ சேனல்ஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு கோ ரொட்டீன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது ஒரு கோ ரொட்டீனில் தனியாக ரன் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும், சே ஹலோன்றது. ஓகேவா, இதை நான் கவுண்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஸோ கொடுக்கும். ஸோ இந்த சேனலில் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் கோ ரொட்டீன்லேருந்து இந்த கோ ரொட்டீனுக்கு, அதாவது இங்கே ரன் பண்ணுற நம்ம இந்த கோ ரொட்டீனுக்கு எந்த டேட்டாவும் பாஸ் பண்ணுறது கிடையாது. கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ரன் பண்ணுறோம் அவ்வளோதான். கரெக்டாக. பட் அந்த கம்யூனிகேஷனுக்காக தான் கோவில் வந்துட்டு சேனல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேக்கேஜ் மெயின் ஃபங்க் மெயின் மெசேஜஸ் ஈக்குவல்ஸ் சேனல் மேக் சேனல் ஸ்ட்ரிங். ஸோ இதுதான் வந்துட்டு சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். ஒரு மேக் சேனல் ஸ்ட்ரிங் சேனல் எனக்கு கிரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அந்த சேனல் வந்துட்டு மெசேஜஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் வை அப்படின்னு சொல்கிறோம் வாரில். கோ ஃபங்க்ஷன் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அனானமஸ் ஃபங்க்ஷனில் மெசேஜஸ் ஹலோ ஃப்ரம் சேனல் அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன் டைரெக்ட்லி. ஸோ இப்படி தான் டைரக்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணணும். ஈவன் இது கோ இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு கிடையாது, கோ இல்லைனாலும் ஒர்க் ஆகும். இது வந்துட்டு நம்ம கோ ரொட்டீனில் கால் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வேறு த்ரெட்டில் ரன் ஆகுது. கோ ரொட்டீன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரொட்டீன் வேறு த்ரெட்டில் ரன் ஆகுதுன்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மெசேஜ் ஈக்குவல்ஸ் மெசேஜஸ். இப்போ மெசேஜ் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு.
fmt.println message. ஸோ fmt டாட் இப்போ println இப்போ மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு go run channels.go ரன் பண்ணிங்க அப்படின்னா மெசேஜ் hello from channel. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் மெசேஜ் hello from channel வந்துட்டு நம்ம கோ ரொட்டீனிலிருந்து நமக்கு வர மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கோ ரொட்டீனில் இப்போ ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலுக்கு ஒரு மெசேஜை கோ ரொட்டீன்லேருந்து அனுப்புகிறோம். ஓகே, நம்மளோட இது மெயின் த்ரெட்டில் கிடையாது, கோ ரொட்டீன் வேறு த்ரெட்டிலிருந்து அனுப்புகிறோம். அதை திரும்பியும் நம்மளோட மெயின் த்ரெட்டில் எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இது என்ன அப்படின்னா இது கோ ரொட்டீன். இங்கே நம்ம எடுக்கும்போது இது வந்துட்டு மெயின் கோ ரொட்டீன். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கோ த்ரெட் 2ன்னு வச்சுக்கோங்க, இது வந்துட்டு த்ரெட் 1ன்னு வச்சுக்கோங்க சிபியூவில். ஸோ இப்போ இந்த த்ரெட் 1ல ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த த்ரெட் 2ல இருக்கிற மெசேஜை வந்துட்டு நம்ம வந்துட்டு த்ரெட் 1க்கு அனுப்புகிறோம். ஹோப் திஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ இப்படி தான் வந்துட்டு சேனலில் வந்துட்டு நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இப்படி தான் வந்துட்டு மல்டிபிள் கோ ரொட்டீன்ஸ் இடையில நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்களேன், இது வந்துட்டு ஒரு ஹெவி டாஸ்க் நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ ரெண்டரிங் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோ ரெண்டரிங்கை ஹெவி டாஸ்க் வீடியோ கம்ப்ரெஷன் வச்சுக்கோங்களேன், கம்ப்ரெஸ் பண்ணணும், வீடியோ கம்ப்ரெஸ் பண்ணணும்னு வைங்களேன். இதை வந்துட்டு நீங்கள் வேறு கோ ரொட்டீனில் ரன் பண்ணலாம் உங்கள் மெயின் த்ரெட்டை பிளாக் பண்ணாமல். ஸோ இங்கே மெயின் த்ரெட்டில் வேறு நடந்துகிட்ருக்கும். இங்கே நீங்கள் வந்துட்டு நீங்கள் தனியாக ஒரு கோ ரொட்டீன் ரன் பண்ணி வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை உங்களோட மெயின் த்ரெட்டுக்கு எடுத்து ஓகே ரிசல்ட் வந்துருச்சா, ஓகே வீடியோ கம்ப்ரெஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஈவன் இந்த வீடியோ கம்ப்ரெஷன் நடந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் வேறு விஷயங்களையும் இங்கேயும் பண்ணலாம். ஸோ அதுதான் மெயின் திங் கோ ரொட்டீனில். கோ சேனல்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணலாம் கோவில். ஸோ ஹோப் திஸ் கிளியர். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இது எப்படி ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வந்துட்டு ப்ரொடியூசர், இங்கே வந்துட்டு கன்சியூமர். ஓகே, ஸோ இதையே இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டான எக்ஸாம்பிள் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த சேனல் கோ ரொட்டீன் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ see you in the next video guys. Bye.